இப்ப நீங்க வந்து மென்டர் பத்தி சொன்னீங்க. நான் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறேன் இப்போ. இன்னி தேதிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்லாத ரிசோர்சஸ் வந்து இப்போ வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. இப்போ யூடியூப்ல எனக்கு வந்து கிடைக்காத விஷயமே கிடையாது. அதே மாதிரி தெர் இஸ் a huge swath of ஓபன் சோர்ஸ் கோட். ஓபன் சோர்ஸ் வந்து பல டெக்கேட்ஸா இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து the access I have, இப்ப நானே வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல தேடி ஒரு விஷயத்த எடுத்து ஒரு கொஞ்சம் நம்மளோட சுய சிந்தனையும் அப்ளை பண்ணி அந்த கோட காப்பி அடிப்பேன். ஓகேங்களா? இது வந்து 10 வருஷம் முன்னாடி எனக்கு பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி எனக்கு வந்து எப்படி இந்த இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், இந்த ஏபிஐ ஒர்க் ஆகும் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் எதுவுமே இல்லைனாக்கா கடைசி கட்ட முயற்சியா வந்து கிட்ஹப் சர்ச்ல போயிட்டு நான் வந்து இந்த கோடை சர்ச் பண்ணி எடுத்துப்பேன். அதே மாதிரி யாராவது ஏதாவது எழுதி இப்ப நீங்க சொல்ற மாதிரி பால் கணக்கு எழுதி கிட்ஹப்ல வந்து கமிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை நம்ம ப்ராப்பரா கொஞ்சம் பொறுமையா தேடணும்னாக்க அது கிடைக்கும். அந்த கோடை நம்ம மாடிஃபை பண்ணி கத்துக்கலாம். நிறைய இஷ்யூ இருக்கு. நிறைய ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க, மென்டார் பண்றாங்க. ஆல் திஸ் இஸ் வெரி குட். பட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஐ எம் ஃபேஸ்ட் வித் a lot of overwhelm. எனக்கு வந்து எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு புரியல. அதெல்லாம் நீங்க சொன்னீங்க மென்டார் வேணும் அப்படின்னு. என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னாக்கா மென்டார் கண்டிப்பா அவசியமா. செகண்ட் ஃபாலோ அப் கொஸ்டின் என்னன்னாக்கா அப்படியே மென்டார் அவசியம் அப்படின்னாலும் ஹவு டு ஐ ஃபைண்ட் மை மென்டார்? அகைன் இதை வந்து நம்ம ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம்லா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு விட்டுடுது. நம்மளுடைய நார்மல் லைஃப்ல எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம், பார்க்கலாம். கிரிக்கெட் எடுத்துக்கீங்களா? ஸோ இட்ஸ் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஃபார்முலா நான் கிரிக்கெட் கத்துக்கிட்டேன், நான் கோச் கிட்ட போனேன்னா அப்படின்னு கேட்டனா கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல விளையாடிட்டு இருந்தாங்க, சில பெரிய அண்ணங்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சும்மா போயிட்டு நின்று பந்த பொறுக்கி போட சொன்னாங்க, பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன். பவுண்டரிக்கு போனா தாண்டி போனா எடுத்து வரணும் அப்படிங்கிறது தான். பட் ஐ வாஸ் சிட்டிங் தேர், லைக் ஐ வாஸ் தேர் இன் த கிரவுண்ட். வென் தேர் பிளேயிங் ஐ எம் சீயிங் த கிரவுண்ட். எப்படி பேடு கட்டுறாங்க, எப்படி விளையாடுறாங்க, எப்படி அவங்க திங்க் பண்றாங்க. ஸோ ஐ வாஸ் க்ளோஸ்லி அப்சர்விங் அந்த சைட். நான் இன்ஃபேக்ட் எனக்கு பால் போட கூட தெரியாது ஒழுங்கா, சின்ன பையன். பட் ஆனா கிரவுண்டுக்கு மட்டும் போயிடுவேன். லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் தேர் பிகாஸ் சம்பவம் எனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்துச்சு. நான் கிரவுண்ட்ல உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சது, இந்த கனால மர மாதிரி தான் பீப்புள் வந்து அதுக்கப்புறம் பால் கொடுத்து போட சொன்னாங்க. ஃபீல்டிங் சும்மா இருக்கிறது மேல டர்ன் பண்ணி நிக்க சொல்லுவாங்க, கீப்பருக்கு பின்னாடி நிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து தே எலிவேட்டட் மீ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல வந்து 50 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருந்தா, சரி தமிழ் வா பவுலிங் போடு அப்படின்னு சும்மா என்ன வந்து என்கேஜ் பண்ணிட்டேன். ஐ ஸ்டார்டட் பவுலிங். விளையாண்ட அந்த அண்ணங்க என்ன சொன்னாங்கன்னா, சும்மா போடு தமிழ் அப்படின்பாங்க. சோ அப்புறம் தான் நான் போட ஆரம்பிச்சேன். சோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேர் எலிவேட்டட் மீ டு a certain extent. இது வந்து கிரிக்கெட்ல நடந்தது. நார்மல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வீட்லயும் இருக்கும். சோ வீட்ல வந்து முதல்ல அவங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா, மேபி அந்த இதுல மேபி கசின்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்களோட பிகி பேக் பண்ணிட்டு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். சுவிட்ச் போர்டு ஏதாவது ஒண்ணு வந்து யாராவது ஒருத்தங்க கைட்டி மாட்டுவாங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து அதை இன்ஃபார்ம்லாவே கத்துப்போம். நம்ம ஒருவேளை அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு போய் கேட்போம். ஈவன் 2 வீலர் ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி ஈவன் கார் டயர் மாத்துறது, இந்த மாதிரி செட் ஆஃப் விஷயங்களை நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இது எதுவுமே நம்ம ஃபார்மல் செட்டப் மென்டர் அப்படிங்கிற ஆங்கிள்லயே பார்க்க மாட்டோம். ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க பண்றாங்க, அப்படியே நம்ம அவங்க கிட்ட போய் கேட்போம், பண்ணுவோம். பண்ணும்பொழுது வந்து இது ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்போம். இது என்ன அப்படின்னு கேட்போம். அவங்க வந்து நம்ம கிட்ட அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே பண்ணுவாங்க. சோ இப்படிதான் வந்து நம்ம இன்ஃபார்மலாவே வந்து லேர்ன் பண்ணணும். சோ இதே மாதிரி தான் நம்ம இங்க வந்து ஆன்லைன்ல இந்த விஷயத்தையும் பார்ப்போம். லைக் இஃப் யூ when I say mentor, அகைன் அந்த பெரிய பூத மாதிரி பார்த்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் என்ன கைப்பிடிச்சு அடிச்சு போவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகேங்களா? சோ இந்த ஆன்லைன் செட்டப் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, யாரையும் நீங்க ஃபில்டர் பண்ண தேவையில்லை. யூ லிசன் டு எவ்ரிஒன். பட் உங்க மைண்டுக்கே சொல்லும், சில பேரை உங்களால ரிலேட் பண்ண முடியும். நான் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் நான் போறேன். நான் ஒரு கிரவுண்ட்ல வந்து 22 பேர் விளையாடுவாங்க. 22 பேரையும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. யாராவது ஒருத்தவங்க 2 பேரை ஏதோ சம்திங் பிடிக்கும். மேபி அவங்களோட ஆட்டிடியூடா இருக்கலாம், இல்ல அவங்களோட வே ஆஃப் ஸ்டைலா இருக்கலாம், இல்ல ஏதோ சம் விஷயம் வந்து பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கோ வித் தட். உங்க மைண்ட் சொல்லும். அகைன் பிரிஸ்கிரிப்டிவாவே பார்க்கவே முடியாதுங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஃபீலிங் தான். அந்த 22 பேர்ல யார் உனக்கு பிடிக்கும்? மேபி நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பவுண்டரி லைன்ல. நீங்களும் என்னோட ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும், எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும். ஸோ இது அகைன் இது வந்து there is no right answer. ஆன்லைன்ல யூடியூபா இருக்கட்டும், இல்ல லிங்க்டினா இருக்கட்டும், லைக் there are n number of people sharing n number of things. You be open minded. லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து you wander around. n number of things நான் பண்ணிருக்கேன். நான் ரேண்டம் ப்ரௌசிங். இப்போ எப்படி இன்ஸ்டாகிராம் நல்ல வேலை இல்ல, ஒருவேளை இருந்துதான் நான் டைவர்ட் ஆயிருப்பேன். இப்போ எப்படி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து டக்குன்னு லைக் ஹவர்ஸ் ஆஃப் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோமோ, ஐ வாஸ் கோயிங் த்ரூ தட். மோஸ்ட் லைக்லி என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெக் கான்ஃபரன்சஸ் வீடியோஸ், இல்லைன்னா வந்து இப்போ ட்விட்டர்,
ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் பீப்புளை ஹேங் அவுட் பண்றாங்களோ ஐ வாஸ் ஜஸ்ட் சர்ச்சிங். ஓகே. அப்படி நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா சம் பீப்புள் யூ வில் ரிலேட் டு. ஓகேங்களா? அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ஸ்டேஜ் லைஃப்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கிறத பொறுத்து. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய early stagesல I was looking after one person as my guru, but after 3 or 4 years he is no longer my thing because I moved away from that language. இப்ப வேற ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி லைக் நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க, you will find some people அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் உங்க கூட ரெசோனேட் ஆகும். you feel like அவங்க பேசினாலே you feel yes it makes sense. மேபி அடுத்த பர்சனுக்கு கண்டிப்பா புல்ஷிட் மாதிரி கூட தெரியலாம், பட் it's not about that. சோ உங்களுக்கு அந்த பர்சனுடைய இது எப்படி இருக்கு, சோ அந்த ஒன்ஸ் அந்த கனெக்ட் வந்துருச்சு அப்படின்னா ஃபாலோ தட் பர்சன். லைக் இப்ப எப்படி நம்ம ஒரு அண்ணன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார் மெக்கானிக், கார் டூ வீலர் மெக்கானிக்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்னலாம் பண்றாங்க நம்ம அவங்க கூடயே போவோம்ல, சும்மாவே வா நான் ஏறி உட்காந்துட்டு நம்ம பட போயிட்டே இருப்போம், அவங்க படம் பண்ணுவாங்க, நம்ம yes apprentice exactly. so the same thing, you become a virtual apprentice. you don't need to ask them boss நான் வந்து இருக்கேனா, you just listen. அவங்க வந்து ரிசோர்சஸ் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சோ அவங்க மூலமாவே அப்படியே இருக்கும் அந்த லேர்னிங் ட்ராக். சோ இது அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேடலை மட்டும் விட்டுறாதீங்க. என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஷீஷார்ப்ல நான் வருது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட் ஹான்செல்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சோ அவர் வந்து இன்னும் ஐ எம் ஃபாலோயிங், பட் அந்த அளவுக்கு ஹெவியா ஃபாலோ பண்ணல, லைட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. அதே மாதிரி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவே மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் சுப்ரமணியம் அப்படின்ற ஒரு ஜாவா ஈகோசிஸ்டம்ல ரொம்ப பாப்புலரான ஒருத்தர். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு தமிழ் பேரை கேட்டேன், கான்ஃபரன்ஸ்ல பேசினாரு. அது வரையும் நான் வந்து எந்த கான்ஃபரன்ஸ் வீடியோ பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்க வெஸ்டர்ன் இருக்கும், என்னால ரிலேட்டே பண்ண முடியாது. அவரு வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசும்பொழுதுதான் தெரிஞ்சது, ஓ நம்ம கூட கான்ஃபரன்ஸ்ல பேசலாம் கூட இருக்கு. ரொம்ப அழகா பேசினாரு. அதே மாதிரி அவர் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு. ஐ அம் ஸ்டில் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் வெங்கட் சுப்ரமணியம். ஐ வாட்ச் ஆல் ஹிஸ் கான்ஃபரன்ஸ் வீடியோஸ். அவர் டெக்ஸ்ட் பண்ணா, ட்வீட் பண்ணா, லிங்க்டின் பண்ணா, எவ்ரிதிங் ஐ ஃபாலோ. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த ஃபில்டர் மாறிடும். ஸோ முதல்ல வந்து எல்லாமே வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட லேர்னிங் மாற 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 நம்ம வே வி சி திங்ஸ், நான் இப்ப சொன்னேன் இல்லையா அந்த ப்ரோக்ரசிவ் ராங்னஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மாறும். சில சமயம் வந்து சில மென்டர்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவுடேட் ஆயிடுவாங்க. நான் அவங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்பல, பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த சென்ஸ் வந்து எனக்காக அவங்க பண்ணல, அவங்க ஆன்லைன்ல பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் somehow is due to ageness or popularity or something they got deviated and now they are not no longer having value. அப்படி வரும்போது you need to cut them. filtration criteria உங்ககிட்ட தான் இருக்கு. சோ இது வந்து இன்ஃபார்மலா இருக்கும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிற ஆன்சரும் வந்து நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கும். நீங்க கிடைக்கல அப்படின்னா இன்னும் நீங்க தேட ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இன்னும் கிடைக்கல, இன்னும் சரியா தேடலன்னு அர்த்தம். சோ நீங்க கண்டிப்பா இன்னும் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் லாட் ஆஃப் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்ச் வந்து வேற இடம் மாறிட்டு இருக்கும். சோ நான் ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் வந்து அந்த ஜோன்ல இருந்தேன். எக்கச்சக்கமான பேரை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். Still I am following someone for when it comes to functional programming. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வந்து டெடிகேட்டட் டு UI டிசைன். எனக்கு வந்து நான் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி வந்து UI டிசைன் எனக்கு வரவே வராது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதை பத்தி நான் வந்து ஒரு நாட் ஈவன் சிங்கிள் தாட் என்னை பத்தி யாராவது UI டிசைன் அதெல்லாம் எனக்கு வராது, நீங்க டிசைன் கொடுங்க, நான் நான் வந்து அதை கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னே சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். பட் somehow I felt எனக்கு வந்து அந்த கேப் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நான் ப்ராடக்ட் டெவலப் பண்ணனும்னா UI டிசைன் இல்லாம எப்படி பண்றது அப்படின்னு. Then I dedicated my 2 years of time to go through that. நான் சொன்னீங்க இல்லையா கரெக்டா தேடணும். அந்த 2 வருஷத்தோட இதுல நான் தேடினேன். லேர்ன் UI டிசைன் அப்படின்னு ஒரு பேர் எனக்கு மறந்து போச்சு அந்த வெப்சைட். அங்கதான் நான் அந்த பெய்டு கோர்ஸ் வாங்கினேன். தட் பர்சன் இஸ் சோ அமேசிங். அவருடைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தது. அதே மாதிரி ரீஃபேக்டரிங் யூஐன்னு அனதர் புக். சோ அகைன் அந்த புக்கோட ஆத்தர் இவங்க எல்லாம் வந்து சூப்பர். So இப்போ வந்து when it comes to UI design, these 2 people are my current mentors. அதே மாதிரி இப்ப ப்ராடக்ட் திங்கிங்னு பாத்தீங்கன்னா another area that I am developing, which I am இப்ப அந்த ப்ராடக்ட் லெட் growth இப்ப கல்விஃபைல நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து I need to get into that marketing, copywriting அந்த செக்மெண்ட். இப்ப என்னோட கரண்ட் ஒரு 1.5 years நான் எதை லேர்னிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியாஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அமேசிங்கான ஒரு ரிசோர்ஸ் growth.design அப்படின்ட்டு ஒரு வெப்சைட். அதுல 2 பேர் இருக்காங்க, பிரிச்சு மேஞ்சிருவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. லிட்டரலா வந்து ஒரு ஆப்பை எடுத்துட்டு அந்த ஆப் ஓபன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, இது குட்டா பேடா, ஏன் இது பேடு, குட்னா ஏன் இதனால குட் அப்படின்னு ஒரு பிக்சல் பை பிக்சலா பக்காவா எடுத்து அமேசிங்கா வந்து ஹேக் பண்ணி, ஹேக்கிங் தி சென்ஸ் வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் இதே சூப்பரா இருக்கும். growth.design. சோ அகைன் இது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்கன்னா ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் எப்படி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றேன்னா என்ன மாதிரி பார்க்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்க்கணும், காப்பி எப்படி எழுதணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப கல்விஃபைல வந்து அந்த எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா அந்த விஷயம் என்னன்னா கெஸ்ட் யூசரோட செக் அவுட். அந்த கெஸ்ட் யூசரோட செக் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும். நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, ஐ அம் நாட் அ ப்ரொஃபஷனல் UX பர்சன், பட் ஐ நீட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ்னா என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணணும் இங்க போய் கத்துக்கிட்டேன். ஒன்ஸ் நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் கிடைப்பாங்க, பட் யூ நீட் டு கிவ் யுவர் செல்ஃப் டைம். அனதர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1 வீக் வீக்கெண்ட் ஒர்க் அவுட்டே ஆகாது.
சத்தியமா ஒர்க் அவுட் ஆகாது. என்ன போதில் ஐ எம் லாங் டேர்ம் பர்சன். எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். லேர்னிங்க்குமே வந்து இப்போ நான் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸா அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், காப்பி ரைட்டிங், இந்த க்ரோத் ஹேக்கிங்லாம் சொல்லுவாங்க, எக்கச்சக்கமான டெர்மினாலஜிஸ் போடுவாங்க இந்த விஷயத்துக்கு. பட் எல்லாமே ஒண்ணுதான், எப்படி எஃபிஷியன்ட்டா ப்ராடக்ட் பில்ட் பண்றது, ப்ராடக்ட் பர்சனா எப்படி திங்க் பண்றது. ஸோ இந்த விஷயத்த வந்து நான் ஒரு 1.5 இயர்ஸா நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் போக வேண்டியது நிறைய இருக்கு. பட் சம்வேர் ஐ வில் பி ஸ்டாப்பிங். ஏன்னா எப்ப அந்த ஸ்டாப்பிங் வருவேன்னா, ஓகே தமிழ் யூ டிட் எனஃப், லைக் இந்த பேசிக்ஸ் வச்சு நீ பண்ண முடியும். ஒருவேளை எனக்கு அது டை ஹார்ட் ஃபேனா மாறிட்டேன்னா மேபி ஐ வில் பி இன்வெஸ்டிங் ஃபியூ மோர் மந்த்ஸ். லைக் ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகம் அ டை ஹார்ட் ஃபேன், தென் ஐ டிராவல் ஃபார் க்ளோஸ் டு 4 years. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த லாங் டேர்மிஷ் தாட் ப்ராசஸ் பிளஸ் அந்த தேடல் அல்டிமேட்டா சந்தோஷமா இருக்கணும். நான் தேடும் போது கிடைக்கும் போதுலாம் எவ்வளவு நாளா எங்கப்பா இருந்த நீனு, நான் இவனதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தெரியுமா. சோ அந்த மாதிரி லைஃபை பார்க்கணும். சோ இது எல்லாம் இருந்தாதான் வந்து சந்தோஷமா இருந்துச்சுன்னா, என்ன பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தேடி கத்துக்கிறதுங்கிறது ஒரு மூவி பாக்குற மாதிரி. மூவி பாக்கிறதுக்குலாம் சந்தோஷமா பார்ப்போம், ஜாலியா போயிட்டு வரும். அதே மாதிரிதான் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா பீப்புள் வில் பி தேர். அண்ட் மெயினா லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா சொல்ல விரும்புறேன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் யுவர் மென்டர். இப்ப வந்து யார் ஏனாலும் மென்டர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. லைக் ஆல் யூ நீட் இஸ் வந்து ஒரு நல்ல மொபைல் ஃபோன் தான் போதும், ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து எவ்ரி ஒன் ஸ்டார்டட் டூயிங். பாட்காஸ்டா இருக்கட்டும், இல்ல வீடியோவா இருக்கட்டும், எவ்ரி ஒன் கேன் டூ இட். ஸோ when you are following someone அப்படின்னா just check their qualification. walk the talk, talk the talk னு 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ பீப்புள் வந்து லைக் ஏதோ ஒரு ரேண்டம் டுட்டோரியல் படிச்சுட்டு பேசலாம். அவங்கள்ட்ட மேபி டீச்சிங் எபிலிட்டி இருந்தா அவங்களால அழகாவே இன்னும் சூப்பராகவே சொல்லி தர முடியும். பட் அந்த பர்சன் வந்து ரியலாவே லைஃப்ல வந்து டூயிங் சம்திங் ஆன் பாருங்க. லைக் அது ஒரு விஷயம். சில பேர் ப்ரீச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ப்ரீச்சர்ஸ் கிட்டே இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஆல்சோ பிகம் லைக் தட். ஏன்னா சில விஷயங்கள் வந்து தியரியா இருக்கும், பிராக்டிகலா வேற மாதிரி இருக்கும். சம்ஒன் அந்த அதாவது அந்த ட்ரென்ச்சஸ் சொல்லுவோம், அங்க போய் இறங்கி வேலை பார்த்தவங்க வந்து பேசினாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இறங்கி வேற மாதிரி பேசுவாங்க. எக்ஸாக்டா. கோச்சே வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல கோச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க லைவ் நைட்ல கூட வந்திருக்க மாட்டாங்க. இப்ப கூட அந்த பிரவீன் தாம்பே பத்தி மூவி கூட வந்திருக்கு. சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தே வென்ட் த்ரூ த ஹார்ட் யார்ட்ஸ். கஷ்டமாட்டு போயிட்டு எல்லா இதுவும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி மச் மோர் பவர்ஃபுல் தேன் நான் போயிட்டு விளையாண்டேன், போய் செலக்ட் ஆனேன், இந்தியாக்கார் இந்த டீமுக்கு நான் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன் அப்படின்னு அந்த லைம் லைட் எடுத்துக்கிட்டு அந்த லைம் லைட்டை வச்சுக்கிட்டு கத்துக்கிறவங்கள்ட்ட வந்து there are stuffed people. I'm with due respect to all these people who are doing YouTube and other things. I'm not blaming anyone, but நீங்க வந்து அந்த ஃபில்டரை போட்டுக்கோங்க. Like when someone says something, don't take it blindly. Who is that person? அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, ரியலாவே அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாமே வந்து அவங்க அத்தாரிட்டி உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா. எக்ஸாக்ட்டா. சோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அகைன் ரெண்டு விஷயம் இருக்கு. சில பேர் வந்து நல்லா டீச் பண்றவங்க இருப்பாங்க. இந்த டீச் பண்றவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சோ மேபி உங்களோட 1 year முன்னாடி போயிட்டு அதை கத்துக்கிட்டு அதை ஷேர் பண்றவங்களா கூட இருக்கலாம். நம்ம சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது அப்படிதானே இருக்கும். உங்க ஃப்ரெண்டு ஒரு சாப்டர் படிச்சிருப்பான், அந்த சாப்டர் படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்காக உங்க ஃப்ரெண்டு மென்டர்னு கிடையாது. பட் ஆனா ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கத்துக்கலாம். சோ அந்த மாதிரியும் பார்க்கணும். சோ இப்ப யூடியூப் அவங்க நம்மளோட ஒரு படி முன்ன இருந்தா கூட அது இருந்தாலும் ஓகே தான். பட் என்னன்னா அதை நம்ம இன்டர்னலைஸ் பண்றோம்ல. அதாவது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நீங்க கேட்கறது ஒண்ணு, அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க, நீங்க உங்க லேர்னிங் எலிவேட் பண்ணீங்க. பட் அதை வந்து 100% பிலீவ் பண்ணி எடுத்துட்டு போகணுமாங்கிறது உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்க ஃப்ரெண்டோட கிரெடிபிலிட்டி பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் பார்க்கணும். இஃப் சம்ஒன் இஸ் டீச்சிங் வெல் பட் தட் பர்சன் இஸ் நாட் வெல் வெர்ஸ், பட் ஆனா அட் த சேம் டைம் ஹிஸ் டீச்சிங் வெல்னா லேர்ன் த கான்செப்ட்ஸ் ஃப்ரம் ஹிம். பட் when it comes to application, look for someone else. So at the end of the day என்னன்னா, learning as its purest form is not filtering anyone. It's about நீங்க உள்ளார வாங்கிட்டு நீங்க எப்படி அடுத்த லெவலுக்கு grow ஆகுறீங்க. அந்த growth யாரு தராங்களோ that person will become your mentor.